வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சைனீஸ் சில்லி சிக்கன் கிரேவி. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு வாங்கினது, அதுலேருந்து வெறும் போன்லெஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் இந்த இப்போ மேரினேட் பண்ணணும். இப்போ இந்த சிக்கனில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க சிக்கனை. பெப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவலாக போட்டு தான் அதை பெரட்டணும். இப்போ 1 ஸ்பூன் மைதா போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை மேரினேட் பண்ணிடலாம். இந்த முட்டை போட்டோம்னா நல்லா அந்த பேட்டர் வந்து கூட கவர் ஆகி வரும். அதுக்கு தான் முட்டை போடுறது. மைதா மாவு கொஞ்சம், மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது கோட்டிங் கரெக்டாக இருக்கும். இது நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு ஒரு சொட்டு வினிகரும் போட்டுக்கலாம். ஒயிட் வினிகர் போட்டுக்கோங்க. ஒயிட் வினிகர் தான் அதுக்கு. உங்களுக்கு ப்ரௌன் கலர் வினிகர் கிடச்சா நல்லது, வெல் அண்ட் குட். ஒயிட் வினிகர் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. சிக்கனில் போன்லெஸ்ஸாக இருக்காருன்னா டக்குன்னு பிடிச்சிரும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா சிக்கன் எல்லாத்தையும் குத்தி 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 விட்டுட்டோம்னா சிக்கன் எல்லாம் டக்குன்னு மசாலா ஏறிடும். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அது வந்து ஊறட்டும், மேரினேட் ஆகட்டும். இப்போ மேரினேட் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் எப்போவுமே வந்து எந்த நல்ல இரும்பு கடாயில் பொரித்து எடுத்தால் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. ஸோ இது என்னடா கருப்பு கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இரும்பு கடாய் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு சமையலுக்கு. இது நான்ஸ்டிக்கை விடையும் இதில் வேலை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம சிக்கன் எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். என்ன சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பொரித்து எல்லா சிக்கனையும் தனித்தனியாக பீஸாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து சிக்கன் இந்த மாதிரி பொரிக்காமையும் பண்ணலாம். ஆனால் வந்து ப்ராப்பரான சில்லி சிக்கன் வேணும்னா இந்த மாதிரி பொரிச்சிடணும். வெறும் போன் இல்லாத சிக்கன். போனோடு பண்ணிங்கன்னா, இது வந்து போன் இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். போனோடு இருக்கிற சிக்கனை எடுத்து வச்சு நம்ம குழம்பு ஏதாவது பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் வாங்கும்போது. இல்லாட்டி கடையிலே போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு அது பண்ணிட்டிங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகுது பாருங்கள். அது மேலே கோட்டிங்கும் நல்லா வந்துருக்கு பாருங்கள். சிக்கன் இந்த மாதிரி ஆனதும் நல்லா எடுத்து எண்ணெய் போக இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க.
இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைம் பீயிங்கில் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக வெட்டிட்டு எதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு வெங்காயத்தை வெட்டி நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்து வச்சு, இஞ்சி பூண்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட்டிக்கோங்க. நம்ம பெப்பரும் கொஞ்சம் போட்டிருக்கோம். நான் அதுக்கு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கேப்சிகமும் இது மாதிரி வெட்டி, இந்த பொரிச்ச எண்ணெயிலேயே இந்த கேப்சிகம்மை ஜஸ்ட் இதை போட்டு அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து வெந்துடும் இல்லாட்டி ரொம்ப. இது மாதிரினா ஒரே ஒரு நிமிஷம் போட்டு இப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த வறுத்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயை வந்து திருப்பி வறுத்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இதோட இந்த எண்ணெயை தூக்கி போட்டுடணும். ஸோ இதுலேருந்து கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். அதில் வந்து டார்க் சோயா சாஸ் போடுறேன். நல்லா ஒரு ஸ்பூன். சோயா சாஸ் போட்டுட்டு டொமேட்டோ சாஸும் போட்டுக்கோங்க. இதோட அந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுங்க. இது நல்ல எண்ணெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் வதங்கட்டும், பச்சை இது போயிடணும். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு அதை இதில் ஊற்றணும். நம்ம கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறதுனால பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், இதுக்கும் சோயா சாஸில் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் இதில் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றணும். அது ரொம்ப கட்டியாக போயிடும். இதில் நான் ஒன்றும் ஆடட் கலர்லாம் ஒன்றுமே போடல. இந்த சோயா சாஸோடையும் டொமேட்டோ சாஸோடையும் கலர் தான் இது. இந்த கிரேவியில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு புளிப்பு எல்லாம் வினிகர் சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா. இப்போது இதில் இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை கொட்டிட்டு இந்த கேப்சிகத்தையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மேலே அப்படியே போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள்,
சூப்பரான சில்லி சிக்கன், சைனீஸ் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, எங்கள் வீட்டில் இட்லிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து எல்லோருடையும் ஃபேவரெட் எங்கள் வீட்டில். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.